தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தமிழக சட்டமன்றம் கூடி நிறைவடைஞ்சிருச்சு. அந்த சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்ததா? எதிர்கட்சிகள் நல்ல மாதிரியா கேள்விகளை எழுப்புனாங்களா? டிவிக்கே ஆட்சி அமைச்சு 40 நாள் முடிஞ்சிருந்தது. அப்போ அந்த 40 நாள்ல பல ப்ராப்ளம்ஸ் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நிர்வாக ரீதியான பிரச்சனை இப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ இதை பத்தியெல்லாம் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு முறையா டிவிகே கட்சியில் இருக்கிற அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி கரெக்டா பதில் சொன்னாங்களா? இதுல பொதுமக்கள் சாட்டிஸ்ஃபைடா, இல்ல டிவிகே தொண்டர்கள் மட்டும் சாட்டிஸ்ஃபைடா? இதை சுத்தி நடந்த அரசியல். அப்போ என்னுடைய பார்வையில நான் புரிஞ்சுக்கின விஷயத்த, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தமிழக மக்களுக்கு நன்மை தந்ததா, இல்லை தனியான ஒரு கட்சி டிஎம்கேவுக்கு நன்மை தந்துச்சா, இல்ல டிவிகேவுக்கு நன்மை தந்துச்சா அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் 4 நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல பல விஷயங்களை பேசினாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு 4 விஷயத்தை பத்தி, 4 ப்ராப்ளத்தை பத்தி என்ன மாதிரியா டிஸ்கஷன் பண்ணாங்க, அதுல தெளிவா நமக்கு புரிஞ்சுதா, மக்களுக்கு சரியான பதில் கிடைச்சதா அப்படின்றத ஒண்ணு பார்க்கலாம். முதல்ல தமிழ்த்தாழ் வாழ்த்து. எதிர்கட்சிகள் தமிழ்த்தாழ் வாழ்த்தை அந்த விஷயத்துல விட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது ஜனகணமன அந்த தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு, தமிழ்த்தாழ் வாழ்த்து ஒரே முறை பாடப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல, தமிழக சட்டசபையில ஒரு மரபு இருக்கு. அந்த மரபு என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடுவாங்க. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடுவாங்க. அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆளுநர் உரை, அதுக்கப்புறமா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தேசிய கீதம் பாடி அதை அன்னைக்கு நாளை முடிச்சிருவாங்க. இதுதான் ஒரு 50 வருஷமான ஒரு மரபு. இப்போ தமிழ்த்தாழ் எப்போ பாடப்பட்டதோ அன்னிலிருந்து இந்த மாதிரியான ஒரு மரபு. இது ஏடிஎம்கே, டிஎம்கே, இப்போ எல்லா கட்சிகளும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டிவிகே ஆட்சி அமைச்சது இந்த டைம்ல இந்த போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்ல தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடினாங்க. அடுத்து உடனே ஒரு ஜனகணமன பாடுறாங்க, தேசிய கீதம் பாடுறாங்க. அப்போ அந்த ஆளுநர் உரை ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து எல்லா அந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. ஃபைனலா ஒரு தேசிய கீதம் பாடுறாங்க. இப்போ ஃபைனல்ன்றது தேசிய கீதம்ன்றது கம்பல்சரி. ஆனா தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடிட்டு உடனே தேசிய கீதம் பாட வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் எதிர்கட்சிகள் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக செய்யற முயற்சி தான் அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா மரபுன்றது அது தொடர்ந்து ஒரு 50 வருஷமா அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படின்ற பட்சத்துல சடனா ஒரு இன்போஸ் பண்ற மாட்டா, ஒரு நுழைக்கிறாங்க அது உள்ள. அப்போ இது சட்டமன்ற கூட்டத்தொடர்ன்றது எல்லாமே இங்க டைமிங் தான், எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்றது தான். எல்லாமே இந்த நேரத்தை இது நடக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே அதை நிர்ணயிக்கிறது. அப்படின்ற ஒரு இடத்துல இது பிளான் பண்ணி ஒன்றிய அரசு இதை இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை டிவிகே அரசு ஆக்செப்ட் பண்ணியிருக்கு. அப்போ நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சி நிரல்ல பார்த்து இதெல்லாம் இது காலகாலமா இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்கலாம். அப்போ இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ ஒன்றிய அரசு தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்குது அப்படின்றதான் எதிர்கட்சிகளோட ஒரு குற்றச்சாட்டு. இதுல நியாயமா தான் இருக்காது. அப்போ எதுக்காக இதை பண்ணணும்? அப்போ டிவிகே அரசு இதை விட்டு கொடுத்துச்சா? அப்போ ஒன்றிய அரசுக்கும் டிவிகேக்கும், அதாவது பிஜேபி அரசுக்கும் ஒரு இணக்கமான, ஒன்றிய அரசோட அடிபணிஞ்சு போயிட்டீங்க அப்படின்றது தான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருக்கு. அடுத்து முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா மின்சாரம். அதாவது டிவிகே ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள்ல இருந்து சென்னையிலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நகரங்களும் சரி மின்வெட்டு நிறைய ஏற்படுது. இதுக்கு என்னடா ரீசன் அப்படின்னு கேட்டா, டிவிகே கட்சிக்காரர்கள் கேட்டா அந்த மினிஸ்டர்ஸ் சொல்ற பதில் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதாவது ஃபீஸ் கேரரை திருடிடுறாங்க. அதாவது டிஎம்கே ஆட்கள் அந்த மின்சாரத்துறையில் இருக்கிறதுனால அவங்கள வேணும்னு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பல விஷயத்த போற போக்குல குற்றச்சாட்டு. கருப்பாடுகள் டிஎம்கேல இருக்கிற கருப்பாடு, அதாவது மின்சாரத்துறையில கருப்பாடுகள் இருக்கு அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. சரி, வெளியில தான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா சட்டசபையிலையும் இந்த மாதிரி தான் பேசுறாரு அவரு. அதாவது கேள்வி எழுப்பப்படுது. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்புறாரு.
பல பிரச்சனைகளை பத்தி சொன்னார். அதாவது தமிழ்நாட்டுல வந்து எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பவர் கட் ஆச்சு அப்படின்றத புள்ளி விவரத்தோட சொல்றாரு. அதாவது விசிகாவின் தலைவர் திருமா அவர்களும் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களும் 2 பேரும் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அங்க ஆபீஸ்ல, ஒரு வேளச்சேரி ஆபீஸ்ல. பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆகுனா ஏசி ஓடல, 1 மணி நேரம் உட்காந்து அந்த புழுக்கத்திலேயே வந்து பேசியிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர்களுக்கு நடந்த விஷயம். அடுத்து வந்து ஆதவ் அர்ஜுனா பேசிட்டே இருக்கிறாரு, அந்த தடவை கரண்ட் ஆஃப் ஆகுது. இப்படி சிட்டியில மக்கள் வந்து அவதிப்படுறாங்க, ரொம்ப அவதிப்படுறாங்க. அப்போ என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் வந்து புள்ளி விவரத்தோட இந்த இடத்துல இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு, இது எதனால அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அமைச்சர் நிர்மல்குமார் எந்திரிச்சு அதுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்றாருன்னு சொன்னா, போன ஆட்சியில நீங்க சரியான உபகரணம் வாங்கல, அதாவது சரியான உபகரணம் வாங்கலையா, அப்ப அந்த உபகரணம் வந்து சரியா இல்லாதனால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா வந்து சில கருப்பாடுகள் இருக்கு, ஃபீஸ் கேர பிடிக்கிறாங்க, அப்புறமா நான் வந்து வெள்ளை அறிக்கை விடுறேன், அது 2 நாள் பொறுத்து நீங்க வெள்ளை அறிக்கையில தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கடந்த 5 வருஷம் மின்வெட்டே இல்லாம சுமூகமா போயிட்டு இருந்த இந்த நிலை வந்து சடனா எப்படி மாறும்? அப்போ நீங்க வந்து அந்த நிர்வாகத்துல கரெக்டா போக்கஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ மின்சாரம் அந்த சாதனங்கள் வந்து கரெக்டா 5 வருஷம் பொறுத்து கெட்டு போனோம் அப்படின்ற மாதிரி, எல்லாமே ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்களா? எனக்கு புரியல. அப்போ இதுதான் வந்து பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ சடனா எப்படி வந்து இந்த 2 மாசத்துல வந்து தொடர்ந்து வந்து மின்வெட்டு வரும்? இப்போ ரீசெண்டா வந்து இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் பார்த்தேன், இயக்குனர் வந்து பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டாங்க. அவருடைய அந்த வீட்டோட கரண்ட் ஆஃப் ஆகி கிடக்குது. அப்போ உங்களுடைய நிர்வாக திறமையின்மை தான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் நீங்க முக்கியமா சொல்ல முடியும்? இது ஒரு பிரச்சனை. இது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஆழமா எழுப்புனாங்க. அதுக்கான தகுந்த பதில வந்து அங்க நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லவே இல்லை. சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம். அதுக்கப்புறமா வந்து மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பாலியல் குற்றங்கள் வந்து இந்த 40 நாளா அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு. டிவிக்கு நிர்வாகிகளே இதுல நேரடி தொடர்பு இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்றாரு. ஆனா அதுக்கான பதில் வந்து என்ன மாதிரியா வந்தது, யார்கிட்ட வந்தது? ஒரு விஷயமே இல்லை. அப்போ முதலமைச்சர் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, இதுக்கு பதில் தர அப்படின்ற பேர்ல சும்மா போற போக்குல வந்து நாங்க வந்து சிங்கப்பெண் வந்து அமைச்சு கொடுத்துட்டோம், குற்றங்கள் வந்து குறையும், படிப்படியே தான் குறையும் அப்படி இல்லாம என்ன பண்றாருன்னா, உங்களுடைய ஆட்சியில நீங்க 8 வருஷமா நீங்க வந்து பல போதை கலாச்சாரத்தை உருவாக்கிட்டீங்க, பல மோசமான ஒரு சீர்கேடான விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க, அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை அப்படின்றது. இது எந்த அளவுக்கு லாஜிக்கான விஷயம் இது? அதாவது அது கரெக்டா என்ன பண்றாருன்னா, பர்டிகுலரா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலிருந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் வந்து போதைப் பொருட்கள் வந்து பெருகிடுச்சான் அப்படின்றத ஒரு போற போக்குல சொல்றாரு. அப்போ இதுக்கான பதிலா அது? இப்போ நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல நான் ஆட்சிக்கு வந்த அந்த செகண்ட்ல இருந்து என்னால பாதுகாப்பு தர முடியும் அப்படின்னு உறுதி கொடுத்தீங்க. அப்போ இது வந்து இந்த 40 நாள்ல டபுளா நடந்துட்டு இருக்கு. அதுதானே உண்மை. அப்போ இதுக்கான கரெக்டான ஒரு விளக்கம் வந்து இது கிடையவே கிடையாது. அப்போ உங்களுடைய நிர்வாக திறமையின்மை தான் இது காரணம். நீங்க என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்தாலும் உங்களுடைய ஆட்சியில நடக்கும் போது அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்போ இது வந்து ஒரு முறையற்ற ஒரு விளக்கமா நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம். அடுத்து விவசாயிகளுடைய பிரச்சனை. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியில வந்து குளறுபடிகள். அப்போ தேர்தல் வாக்குறுதியில வந்து ஒன்னு சொல்லியிருந்தார், மொத்த கடனை நான் வந்து தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டாரு. சிறு குறு இந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி 5000 10,000 இந்த மாதிரி வந்து சொற்ப அமௌண்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தார். இதை வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த டெல்டா பகுதியில வந்து அணைகள் வந்து திறக்கப்படல, தண்ணீர் வந்து திறக்கப்படல, இப்படி பல கோரிக்கைகளை வச்சு வீதியில இறங்கி விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்புறாரு உதயநிதி ஸ்டாலின். அதுக்கான ஒரு சரியான ஒரு பதிலே கிடையாதாங்க. அதுக்கப்புறமா நீட்டு நேஷனல் லெவல்ல எப்போ வந்து டிவிக்கு ஆட்சி வந்ததோ இங்க தமிழ்நாட்டுல, அப்போல இருந்து சோசியல் மீடியாவிலும் சரி நியூஸ் சேனல்ஸும் சரி இந்த நேஷனல் நியூஸை காட்டுறதே கிடையாது. இப்போ நீங்க ஏதாவது பாருங்க, இந்திய அளவுல பல ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நீட்டு குளறுபடி இது பாருங்க ரொம்ப மோசம். மாணவர்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. கண்ணால அதை பார்க்கவே முடியல. கண்ணீர் வருது, ரத்த கண்ணீர் வருது. அதை பார்க்கும்போது தன்னுடைய தாய் தகப்பன் வந்து போலீஸ் காலில் விழுறதும் அந்த கேட்ல போய் முட்டிக்கிறாங்க. அப்போ இந்த ஒன்றிய அமைச்சர்கள் வந்து இந்த தர்மேந்திர பிரதானா அவருக்கு வந்து லீக்கு மாணவர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. 2 மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அப்போ இதை பத்தி வந்து எதிர்கட்சிகள் கேட்கறாங்க. ஆனா அதுக்கு ஒரு எந்த கல்வித்துறை அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி ஒரு பொறுப்பா ஒரு பதில் சொல்லிக்கிறாருன்னு பாருங்க நீங்க. இப்போ எதுவுமே கிடையாது.
இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து என்ன பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க அதுல? இப்போ இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனையும் சரி, மாணவர்களுடைய பிரச்சனையும் சரி, இங்க பல நகரங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து துப்புரவு தொழிலாளர்களை வந்து கான்ட்ராக்ட் வந்து விடுறதா வந்து அப்போ வந்து துப்புரவு தொழிலாளருடைய சங்கத்தை அந்த போன ஆட்சியில போராடினார் இல்லையா, அந்த அட்வொகேட் வந்து வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரியான எந்த கேள்விக்கும் சரியான பதிலே கிடையாது. எந்த அமைச்சர் வந்து பதில் சொன்னாங்க? அப்ப முதலமைச்சருடைய ஒரு சரியான பதில் வந்து ஒரு மனசு திருப்தி அளவுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சடான ஒரு விஷயத்த வந்து பேசினாரு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. இந்த நிமிஷத்துல அவர் 1 ஹவர் பேசியிருக்கிறாரு. 1 ஹவர்ல வந்து நான் வந்து ஒரு 3 முறை பார்த்துட்டேன் அந்த வீடியோவை. எந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து ரொம்ப மன நிறைவா இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? காட்டுங்க. அப்போ இப்படிதான். அப்போ இந்த பிரச்சனையிலையும் ஒரு சரியான பதில வந்து சட்டசபையில ஆளுங்கட்சியா இருக்கிற முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி ஒரு பொறுப்பான பதில் சொல்ல அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் நிறைய பேர் வந்து நம்புறாங்க. என்னுடைய இது குற்றச்சாட்டு அதுதான். அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்படியா வந்து போயிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு 3 நாளா வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து அவர் வந்து பேச ஆரம்பிச்சார். அப்போ பேச ஆரம்பிச்சதப்போ ஒரு 1 ஹவர் வீடியோ அது. அந்த 1 ஹவர்ல வந்து ஒரு 3 நிமிஷம் கிட்ட கொஞ்சம் சுமூகமா, அதாவது எல்லா உறுப்பினர்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து நல்லபடியா வேலை பார்த்தாதான் தமிழ்நாடு முன்னேறும் அப்படின்னு கொஞ்சம் நல்ல மாதிரியா வந்து பேசினார். அடுத்து வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து சொன்னார். அரசியல் பயணம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டாரு அரசியல், அதாவது 1999ல இருந்தே வந்து ரசிகர் மன்றத்தை வந்து நற்பணி மன்றமா மாத்திட்டு அதுல வந்து பல விஷயங்களை பண்ணாராம். அதுவும் ஒரு ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பண்ற விஷயம் தான். அதை வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரியே வந்து பேசிட்டு இருக்க சட்டசபையில. நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, பல்பு மாட்டினோம், கெமிஷன் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு சாதனையா மக்கள் எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஒண்ணும் இல்லைங்க, இந்த விசிக கட்சி எடுங்க. நீங்க விசிக கட்சியினுடைய வரலாறை பாருங்க. எத்தனை உயிர்கள் போயிருக்கும், எத்தனை வழக்குகளை வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு. இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டு இவரு தான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. சட்டசபையில வந்து பேச வேண்டிய விஷயமே கிடையாது இதெல்லாம். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து கரூர் சம்பவத்துல வேணுன்னே வந்து பழி போட்டாங்களாம். அப்போ சட்டசபையிலையும் வந்து திருப்பியும் வந்து இதை வந்து சொல்றாரு, நம்மளே மாட்டி விட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பேச்சு? இப்ப கடைசி வரைக்கும் வந்து பாலியல் ரீதியான குற்றங்களுக்கும் கரெக்டான ஒரு பதில சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, தந்தை பெரியாரை வந்து நாங்க அவருடைய கடவுள் மறுப்பை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்றாரு. இதுதான் வந்து லாஜிக் எனக்கு புரியல எனக்கு. தந்தை பெரியார் வந்து எதனால வந்து கடவுள் மறுப்பை வந்து கையில் எடுத்தாரு? அப்போ இந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அங்க சாதியை வைக்கிறான், அந்த சாதியில வந்து பிரிவினை வைக்கிறான், அந்த பிரிவினை மூலமா சமூக அநீதி நடக்குது. அப்போ எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைக்கு வந்து எதிராக காரணம்னா கடவுள் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ சாமி தான் இதுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சாமியை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சாமியை வந்து அந்த கடவுளுடைய எதிர்ப்பு எந்த புள்ளியிலிருந்து பெரியார் ஆரம்பிக்கிறாரு? அப்போ அதையும் வந்து நீங்க வந்து அவர் கடவுள் மறுப்பு நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க பெரியாரை என்ன மாதிரியா புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ அம்பேத்கரும் அப்படிதான். அப்போ சுத்தமா வந்து ஒரு அடையாள அரசியல் இது. பின்னாடி வந்து அம்பேத்கரை வச்சிருக்கிறது, பெரியாரை வச்சிருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சும்மா போலியான அந்த அதை சார்ந்த மக்களை வந்து கவர் பண்றது தான். அப்போ அந்த ஸ்பீச்ல வந்து நான் வந்து தப்பு பண்றவங்களை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஒரே பஞ்ச் டயலாக்கா போயிட்டு இருக்கு. தன்னுடைய வாக்கு செலுத்திய அந்த ரசிகர்களுக்கு என்டர்டைன் பண்றதுக்காக தயாரிச்சு வைக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான். அப்போ எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா கேள்வி எழுப்புறாங்க, அவதூறு பேசுறாரு. அதாவது வந்து பார்ட்டி பண்டு, அந்த பார்ட்டி பண்டை வந்து கஜானாக்கு திருப்போம் அப்படின்றாரு. இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம். பார்ட்டி பண்டு வாங்குறதே ஒரு தப்பு. அந்த விஷயத்தை நீங்க எப்படி கஜானாவுக்கு திருப்பீங்க? இதை வந்து கேள்வி எழுப்புறாங்க. நீங்க போற போக்குல சொல்றீங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் வந்து குறுக்கீடு பண்றாங்க. ஆனா வந்து சபாநாயகர் வந்து அனுமதிக்க மாட்டேன்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க வெளிநடப்பு பண்றாங்க. இப்ப சபாநாயகர் வந்து அனுமதி கொடுத்திருந்தா இவங்க வந்து குறுக்கீடு பண்ணிருப்பாங்க. அப்ப குறுக்கீடு பண்ணிருந்தா இங்க இவர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்து தடையாயிட்டு இருக்கும். அப்ப அவரால் பேசியிருக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா சபாநாயகர் வந்து அவருக்கு வந்து குறுக்கீடு பண்ணாமே அவர் வந்து பேச வைக்கிறாங்க. அப்போ அவர் ஃபுல்லா பேசுறாரு, இவங்க போயிட்டு போறதுக்கும் பேசினுக்கிறாரு. அப்ப பேசி முடிச்சுட்டு கடைசியா ஒரு செய்கை பண்றாரு. அதாவது அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்து விட்டார், அவர் வந்து இல்ல, அவர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு குட்டி கதைன்னு சொல்லி ஒரு கேவலமா ஒரு குட்டி கதை சொல்றாரு. என்ன மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு அரசியல் பண்பாடுன்னு தெரியல. அதுக்கு அடுத்து ஒரு செய்கை, ஒரு ஸ்டைல், அதை வந்து வித் பர்மிஷன் அவர் சபாநாயகர் கிட்ட கேட்டு அவர் வந்து பர்மிஷன் வாங்கி அந்த ஸ்டைலை வந்து பண்றாரு. கையில வந்து இப்படியே பண்றது. இதெல்லாம் வந்து ஒரு சட்டசபை மாண்பா? இதெல்லாம்
சரி, இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்வினை. அப்பாவை காணோம்னு சொன்னா அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்து சோசியல் மீடியாவுல அவர்களுடைய பையனை பற்றியும் மகளை பற்றியும் அவங்களுடைய வைஃபை பற்றியும் மிக கேவலமான ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி விட்டாங்க. இதெல்லாம் வந்து அவசியமா? இப்போ இருக்கிற அந்த சட்டசபையில எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கும் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து ஏதாவது பேசினாங்களா? இப்போ மக்கள் பிரச்சனைக்கு வந்து டிவிக்கு அரசு வந்து சரியான பதில் கொடுத்துச்சு அப்படின்னு யாராவது பேசினாங்களா? யாருமே பேசல. அதுக்கு பதிலா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அவரு வந்து அப்பாவை காணும்னு சொல்லிட்டாரு, அதுக்கு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து மனைவியை காணும் பிள்ளைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இவ்வளவு வரி பணத்துல ஒரு சட்டமன்றம் கூடுது, இதுல மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வந்துதா? எதுவுமே வரல. அப்ப என்ன மாதிரியான சட்டசபை கூடுறது இது? இப்ப என்ன மாதிரியான ஒரு ஆட்சி இது? அப்போ ஃபுல்லாவே ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஏற்படுத்திய இது ஒரு கண்டென்ட் தான், வேற எதுவுமே கிடையாது இது. அப்போ இதுல யார் ஸ்கோர் பண்ணாங்க? டிஎம்கே தான் ஸ்கோர் பண்ணிச்சு. உதயநிதி ஸ்டாலின் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து முக்கியமான பிரச்சனைகள் வந்து எழுப்பி இருக்கிறாரு. நீங்க அதுக்கு சரியான ஒரு பதில தரவே இல்லை. இது வந்து மக்களுக்கு வந்து புரியும். ஆனா உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு 10 to 15% இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு மாஸ் மூவ்மெண்டா ஒரு ஸ்டைலிஷா எல்லா விஷயம் இருந்திருக்கும். அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஆனா மக்களுக்கு பெரும்பான்மை 80% மக்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடானா இல்ல. இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஸ்கோர் பண்ணது யாரானா உதயநிதி ஸ்டாலின் தான். ரொம்ப பொறுமையா ரொம்ப லாஜிக்கா சரியான கேள்விகளை கேட்ட உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை சரியா பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இந்த வீடியோ மூலமா அதை நான் சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி விமர்சனம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.